லாஜிக்காக கேட்டால் லக்னத்துக்கும் கோச்சார நிலைப்பாடுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. தசா புத்திக்காவது கோச்சார நிலைப்பாடு தசாநாதன் பாபத்துவம் அடைஞ்சாருன்னா சில விஷயங்கள் சொல்லப்படுது, உண்மைதான். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் அண்மை ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் விக்கி பிரதர், வாட் வில் ஹேப்பன் இஃப் புதன், குரு அண்ட் சூரியன் இன் சேம் ஹவுஸ் இன் 6th house மீனம்? ஓகே, 6th house ராசி மீனம். ப்ளீஸ் டெல் அபவுட் மீ பிரதர். ராசிக்கு எந்த கிரகம் எங்கே இருந்துட்டாலும் பிரச்சனையே இல்லைங்க. ராசிக்கு கோச்சாரம் மட்டும்தான். எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நேற்று கூட ஒரு அம்மா பேசும்போது, ஐயா கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, ஆனால் சிம்ம லக்னத்துக்கு அஷ்டம சனி நடப்பில் இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. ராசிக்கு மட்டும்தான் கோச்சாரம், லக்னத்துக்கு கோச்சாரத்தை பார்க்க சொல்லி நானே சில வீடியோ பார்க்குறேன். பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்களோட வியூஸை ஏற்றிக்கணுன்றதுக்காக செய்கிற சில விஷயம். லாஜிக்காக கேட்டால் லக்னத்துக்கும் கோச்சார நிலைப்பாடுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. தசா புத்திக்காவது கோச்சார நிலைப்பாடு தசாநாதன் பாபத்துவம் அடைஞ்சாருன்னா சில விஷயங்கள் சொல்லப்படுது, உண்மைதான். தசாநாதன் கோச்சாரத்தில் பாதிக்கப்படுறாரு, சனி ராகுவோட சேர்றாருன்னா அந்த தசாநாதன் நல்லதை கொடுக்குறவராக இருந்தால் கூட நன்மையை குறைச்சிக்கிறாரு, கெடுதல் பண்ணக்கூடியவராக இருந்தால் கொடூரமான கெடுதல்களை செய்கிறாரு. ராசிக்கு 6ல் குரு வந்தால் என்னங்க, விரயம் கடுமையாக கோச்சாரத்தில் நடக்கும். ஓகேங்களா? ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றது, அதுக்கே இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் இருக்குது. இந்த வருஷம் பிற்பகுதியில் இதில் வருவார். ராசிக்கு நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா பிரதர், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹார்ட்வேர் ஷாப்பில் போய்ட்டு எனக்கு பிரியாணியும் இல்லை இதுவும் வேணும், மட்டன் பிரியாணி வேணும், ரைத்தா வேணும்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து போய் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்களோ, ராசிக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அந்த மாதிரி. லக்னத்தை பேஸ் பண்ணினா அதே மீன லக்னத்துக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன், சூரியன், குரு. சூரியனை விட்டுருங்க, குருவும் புதனும் அட்டகாசமான பலனை தன்னோட தசையில் மட்டும்தான் செய்வாங்க. ஓகேங்களா? தன்னுடைய தசையில் செய்வாங்க. தசை வரலைங்க, செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ராசிக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனின்ற விஷயம் சொல்கிறோம்ல. கோச்சார சனி ராசியில் வரும்போதோ, கோச்சாரத்தில் ராகு ராசி இருள் தன்மையாக்கும் பொழுதோ தானே மனம் பாதிக்கப்பட்டு தப்பான முடிவு பண்ணுறோம், சங்கடத்தில் இருக்கும், பாத்ரூமில் அழுகுறோம், அங்கே அழுகுறோன்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் ராசிக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் பிரதர். சில நேரத்தில் சில கேள்விகளே வந்து ராங்காக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கேள்வியே ராங் இந்த இடத்துல. சரிங்களா? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உண்மையிலேயே உச்சமாக இருக்கிறத விட மீன லக்னத்துக்கு சிம்மத்தில் இருக்கும்போது அட்டகாசமான பலனை லக்னத்துக்கு செய்வார். சூப்பரான விஷயம் இருக்கும். ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் இருக்கும்போது இன்னும் நல்லது தான். ஆனால் சூரிய தசை வந்தால் கஷ்டம்தான் படுவாங்க. சூரிய தசை என்ன பண்ணணும், 6ஆம் பாவகத்தினுடைய கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலத்தை தான் கொடுக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகளோடு தான் அந்த தசாபுத்தி அமைப்புகள் நகரும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.